Hi friends, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க friends? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஈஸியா சூப்பரான ஒரு கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த கேக்கை நம்ம ரெண்டு விதமா இன்னைக்கு செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் செய்யறது வந்து வெல்லம் வச்சு, ரெண்டாவது செய்யறது வந்து சர்க்கரை வச்சு. இந்த மாதிரி நம்ம ரெண்டு விதமா செய்யலாம். ரெண்டுமே செய்யறது நம்ம பச்சரிசி மட்டும்தாங்க வச்சு செய்ய போறோம். அதோட ரொம்ப ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல நம்ம சோடாவோ இல்ல தயிரோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காம செம்ம சூப்பராக செய்ய போகிறோம். ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு கேக்குன்னு சொல்லலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சரிசியை நல்லா ஊற வச்சுக்கணும். நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சா கூட நல்லா தான் இருக்கும். இல்லை ஒரு டைம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் போல் கூட நம்ம ஊற வச்சுக்கலாம். ஆனால் பச்சரிசி ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த லைட்டாக வந்து கொஞ்சம் டேஸ்ட் லைட்டாக வந்து புளிப்புத்தன்மை வந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு உடனே செய்யணும் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு செஞ்சுக்கலாம். நான் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்கேன். நல்லா வந்து ஊற வச்ச அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை கழுவிக்கணும். கழுவிட்டு நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வர மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த அப்புறமா இதை அப்படியே ஒரு உரமாக வச்சுட்டு அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து 1/2 கப்பு வெல்லத்தை நம்ம தண்ணியில் வந்து போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியை வச்சு அதில் கொஞ்சம் நம்ம வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாம். வெல்லம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பாகு எடுக்கணுமோ இல்லை வேறு எதுவும் பண்ண வேண்டிய கிடையாது. ஜஸ்ட்டு வந்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும். இப்போ நல்லா வந்து வெல்லம் கரைஞ்சி வந்த அப்புறமா இந்த மிக்சிங்கை சுட அப்படியே சூடாக இருக்கிற இந்த மிக்சிங் எடுத்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவில் வந்து நம்ம ஊற்றணும். அரிசி அரைக்கும் போது நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்க்கலாம். ஆனால் நம்ம வந்து எப்பவுமே ஃபஸ்ட்டு அரிசி அரைக்கும் போது தண்ணி அதிகமாக சேர்த்து அரைப்படாது இல்லைங்களா, சரியா? அதனால ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து தேவைப்பட்ட அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இது வந்து கெட்டியாக அரைக்க வேண்டிய இல்லைங்க. நான் வந்து கன்சிஸ்டன்சி காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதே போல் தான் நம்ம வந்து இது ரொம்ப ரொம்ப தண்ணியான கன்சிஸ்டன்சியில் தான் செய்ய போகிறோம். அதனால் மாவு ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டு நான் கொஞ்சம் கெட்டியாக தான் அரைச்சிருக்கேன். ஏன்னா நான் இப்போ இந்த பாகு வந்து சேர்க்கறதுனால அந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கும் போது பாகு வந்து அதோட உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏலக்காயோ இல்லை வேறு ஏதாவது சேர்க்கணுன்னா சேர்க்கலாம். நான் வந்து பிரியாணி இலை சேர்க்குறேன். அதோட கூடவே சோம்பு வந்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சோம்பு அப்படி இருக்கு, அதாவது பவுடர் இல்லாமல் அரைக்காமல் நம்ம அப்படியே ஒன்றா சேர்த்துக்கணும். வெறும்னா சோம்பு இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து அப்படியே கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் கொதிக்கும் போது. அதோட கூடவே ஒரு 4-5 இந்த மாதிரி பிரியாணி இலையும் சேர்த்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிறத இந்த மிக்சிங்கை நம்ம எடுத்து இதில் பாகில் ஊற்றிக்கணும். ஒருவேளை கல் மண் தூசி ஏதாவது இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் அப்படியே சேர்க்குறேன். அடியில் வந்து இருக்கிறத அப்படியே வச்சுருவேன். அதனால் நல்லா கொதிக்கிற இந்த மிக்சிங்கை அப்படியே ஊற்றணுங்க. ஊற்றிட்டு நல்லா கலக்கணும். கலந்துட்டு இதில் தேவைப்பட்ட உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கணுன்னா உப்பு டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் லைட்டாக ஜஸ்ட் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா பொதுவாகவே ஸ்வீட் செய்யும் போது ஒரு சிலர் கண்டிப்பாக உப்பு சேர்த்து செய்வாங்க. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா அடுப்பு மேலே வந்து நம்ம குக்கர் வச்சுக்கணும். குக்கரில் 4 சைடு நல்லா எண்ணெய் போட்டுக்கணும். அதாவது அடியில் எண்ணெய் இருக்கணும், ப்ளஸ் 4 சைடும் எண்ணெய் இருக்கணுங்க. நல்லா வந்து எண்ணெய் படுற மாதிரி எல்லா பக்கமும் வச்சுட்டு இந்த மிக்சிங்கை கொதிச்சு நம்ம பாகு வந்து ஊற்றிருக்கோங்க, அந்த மிக்சிங்கை அப்படியே எடுத்து இந்த குக்கரில் ஊற்றிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா ஃபஸ்ட்டு குக்கரை வந்து அடுப்பு மேலே வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் சூடு பண்ணுங்கள். இல்லைன்னா ஸ்லோவான மீடியம் ஃப்ளேமில் வச்சு கூட நல்லா சூடு பண்ணி குக்கர் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது தான் இந்த மிக்சிங்கை ஊற்றணும். அப்படியே இந்த மிக்சிங்கை ஊற்றி விசில் போடாமல் மூடி 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டு சிம்மில் வச்சு 15 நிமிஷம் கரெக்டாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கேக்கு செம்ம சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் சைடில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். அடியிலையும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அதனால இது அப்படியே வந்து ஒரு கத்தியோ இல்லை ஏதாவது கரண்டியை வச்சு 4 சைடு எடுத்து விட்டு அப்படியே எடுத்து வெளியில் கவுத்து விட்டோம்னா செம்ம சூப்பரான டேஸ்டியான வெல்லமில் செஞ்ச கேக்கு ரெடி. இதே மிக்சிங்கை நம்ம எப்படி வந்து வேறு மாதிரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த கேக் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி குக்கரை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்களா, இப்போ அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக ஒரு நல்ல சில்லுன்னு ஆகணும். ஓப்பன் பண்ணியே வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆகணும். சில்லுனான அப்புறமா தான் நம்ம வந்து இந்த கேக் வந்து எடுக்க ட்ரை பண்ணணும். சூடாக இருக்கும் போது எடுத்திங்கன்னா உடஞ்சி போயிடும், அடியில் வந்து நல்லா வராது. அதனால் நல்ல சில்லுனான அப்புறமா தான் எடுக்கணும். இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி லேயராக கோடு மாதிரி இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த மிக்சிங் செய்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன எல்லா மிக்சிங்கும் ஒரே மாதிரி தான். ஆனால்
இதில் வந்து நம்ம வெல்லம் வந்து கொதிக்க வச்சு இல்லைங்களா, அதே போல் சர்க்கரையை கொதிக்க வச்சு நம்ம இந்த மிக்சிங்கை இதுக்குள்ளே ஊற்றிக்கிட்டு, அதோட கூடவே ரெண்டாவது விஷயம், ஃபஸ்ட்டு வந்து நான் காமிச்ச கன்சிஸ்டன்சியை வந்து பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, இதே கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். ஒரு வேளை கொஞ்சம் கன்சிஸ்டன்சி வந்து மாறிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த ரெண்டாவது செஞ்ச இந்த சர்க்கரையோட மிக்சிங்கை நான் கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட்டில் செஞ்சுருக்கேன். என்னென்னா தண்ணியை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு காமிச்ச கன்சிஸ்டன்சியை விட இதில் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வச்சு அதே சேம் மெத்தட். ஆனால் இதில் வந்து வாழை இலை வந்து அடியில் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு வேளை எடுக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச கேக்கில் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல சில்லுன்னு ஆகுறதுக்கு லேட் ஆகணும், அப்புறமா தான் நம்ம எடுத்தோம். இதே வாழை இலை வச்சிட்டோம்னா சூடாக இருக்கும்போது கூட நம்ம எடுத்துடலாம். அதனால நான் வந்து வாழை இலை வச்சுருக்கேன். இப்போ வாழை இலை வச்சு லைட்டாக எண்ணெய் வந்து, ஆனால் எல்லா சைடும் போட்டுக்கணுங்க. குக்கரில் 4 சைடு எண்ணெய் போட்டுட்டு அடியிலையும் எண்ணெய் போட்டு நல்ல சூடான அப்புறமா இந்த மிக்சிங்கை ஊற்றிட்டு அப்படியே தான் சேம் மெத்தட் 1.5 நிமிஷம் இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணணும். அதுக்கப்புறமா குக்கரோட விசிலை எடுத்துட்டு மூடியை போட்டு கரெக்டாக இந்த கேக்குக்கு வந்து ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வைக்கணும். ஏன்னா இது நல்ல லாங் சைஸாக இருக்குது இல்லைங்களா, நம்ம குக்கர் ஃபுல்லாகவே இந்த கேக் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் இப்போ இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம வச்சுட்டு இதே ஒரு அரை மணி நேரம் கழித்து ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்த அப்புறமா அரை மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா செம்ம சூப்பரான இந்த கேக்கு பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இந்த மாதிரி இருக்கும். இது வந்து கன்சிஸ்டன்சி, அதாவது நம்ம சர்க்கரை வச்சு செஞ்சது ப்ளஸ் அதிகமாக தண்ணி ஊற்றி செஞ்சதுனால இந்த மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. ஒருவேளை நம்ம கரெக்டாக நான் காமிச்ச அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவை வந்து ரெடி பண்ணி நல்ல சுட சுட அந்த தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் ஊற்றி செஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மாதிரி வரும். இது வந்து நம்ம சர்க்கரையோட தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற்றிட்டு ஜஸ்ட்டு வச்சு எடுத்த அப்புறமா இந்த சூடு வந்து கரெக்டாக ஹை ஃப்ளேமில் இருக்கணுங்க. நம்ம சர்க்கரை பாகு ஊற்றும் போதும் நம்ம வைக்கும் போதும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இது வந்து நம்ம சர்க்கரையில் செஞ்சது, அதோட கூடவே தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஊற்றும் போது காமிச்சோம் இல்லைங்களா, இந்த மாதிரி நிறைய தண்ணி வச்சா இந்த மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெல்லமில் செஞ்ச கேக்கு நல்லா இருந்ததா இல்லை சர்க்கரையில் செஞ்ச கேக்கு நல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி குக்கரில் ஃபுல்லாக ஊற்றி செஞ்சிங்கன்னா இந்த கேக்கு வெளியே எடுத்த அப்புறமா 3 பகுதியாக பிரித்து நம்ம இதில் வந்து டெக்கரேஷன் வேணால் பண்ணலாம். அதோட இன்னொரு விஷயம், நம்ம வந்து காஜு கிஸ்மிஸ் இந்த மாதிரி எந்த விஷயம் வேணால் நீங்கள் சேர்க்கணுன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எது வேணாலும் நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புதுவிதமான நிறைய விதமான வீடியோஸ் பார்க்க மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சர்க்கரையில் செஞ்ச அதே வந்து வெல்லத்துலேயும் இதே போல் குக்கர் ஃபுல்லாக பெருசாக செய்யணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதையும் செஞ்சு பார்த்துடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.